எவ்வளவு விஷயத்துல நாம் வாக்குறுதி அளித்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. காசு பண விஷயத்தில் மட்டும் நாம் வாக்குறுதி அளித்து இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பயானுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வரவில்லை என்று சொன்னாலும் கூட அது அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அத்தா வரும்போது ஏதாவது எனக்கு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்க, தான் கண்டிப்பா வாங்கிட்டு வரோமா? என்னமா வேணும் உனக்கு? சாக்லேட்டா? அத்தா நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரும்போது வெறுங்கையோட வருவாரு. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அத்தா நமக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு அத்தா எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம வெறுங்கையோட வந்தா ஞாபகமா இருக்கும். ஆனா அதை போய் வாங்குறதுக்கு டைம் இருக்காது. அப்ப அந்த சின்ன பிள்ளையினுடைய நம்முடைய குழந்தைகளிடத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது விசாரிக்கப்படும். அந்த குழந்தைகளுடைய உள்ள என்ன ஆயிரும்? உடனே அது காணும். அத்தா எப்போதுமே அப்படித்தான் சொல்லுமா இல்லையா? அத்தா சொல்லுவாரு, ஆனா எதுவும் வாங்கி தர மாட்டாரு. அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து அது அப்படியே வரும். இனிமே அத்தாட்ட ஒண்ணுமே கேட்க கூடாது, அவர் செய்யவே மாட்டாரு. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கு விசாரிக்கப்படும்.